ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாஸ் டைம். இன்றைக்கி நம்ம சேனலில் கேரட் கீர் செஞ்சுருக்கேன். இதை நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறமா டெசர்ட்டாகவும் கொடுக்கலாம், சில்லுன்னு இருக்கலாம், சூடாகவும் கொடுக்கலாம். எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் போய் பார்க்கலாம். இதுக்கு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் விட்டுருக்கேன். இதுக்கு ரொம்ப நெய் தேவைப்படாது. முந்திரி பருப்பு ஒரு 10 எடுத்திருக்கேன். இதை போட்டு நல்லா செவக்க வறுத்துக்கலாம். இதோடைய கூடவே திராட்சை 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது நல்லா அப்படியே ஒரு மாதிரி உப்பி உப்பி வரும். நல்லா அப்படி பலூன் மாதிரி உப்பி வந்திருக்கு. இதை அப்படியே தனியாக எடுத்து கிண்ணத்தில் வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சமாக இருக்கிற அதே நெய்யில் கேரட் 2 எடுத்து நல்லா தோலை பீல் பண்ணி எடுத்துட்டு நல்லா சின்னதாக சரவி எடுத்து வச்சுருக்கேன். இதை அப்படியே போட்டு நல்லா நெய்யில் ஜஸ்ட்டு கொஞ்சமாக பிரட்டிக்கலாம். இதை வேக விட்டு நீங்கள் அரைச்சும் செய்யலாம். இந்த மாதிரி செய்யும்போதும் நல்லாயிருக்கும். இதை 1 கப் அளவுக்கு பால்லே நான் நல்லா வேக வச்சுக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி சரவிட்டு பாலை சேர்த்து அதோட கண்டென்ஸ் மில்க்கையும் கலந்துட்டு அப்படியே குக்கரில் விசில் விட்டும் அதை அப்படியே சர்வ் பண்ணலாம். இந்த மாதிரி ஓப்பன்லேயும் பண்ணலாம். கேரட்டு நல்லா ஓரளவுக்கு வெந்துடுச்சு. ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். கேரட்டே ஒரு ஸ்வீட் இருக்கும், அதனால் நான் 2 டேபிள் ஸ்பூன் போதும்னு நிறுத்திட்டேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட ஸ்வீட் பிடிக்கும்னா கூட சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக கூட கண்டென்ஸ் மில்க்கும் சேர்த்தா அதுவும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இந்த சர்க்கரை கரையிற வரைக்கும் கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். ஏலக்காய் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கேரட் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக. இதோடைய கூடவே நான் பாதாம் பருப்பு ஒரு 10 எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அடித்து எடுத்து வச்சுருக்கேன். நான் தோலோடே பண்ணதுனால இந்த கலரில் இருக்குது. ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதை நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதில் இருக்கிற தோலை எடுத்துட்டு அரைச்சும் அந்த விழுதையும் சேர்க்கலாம். நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை அதில் அப்படியே சேர்த்துக்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட கேரட் கீர். இதை சூடாகவும் கொடுக்கலாம், நல்லா சில்லுன்னு வச்சும் கொடுக்கலாம். நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். பிரியாஸ் டைம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.